மதுரை மாநாடு முடிஞ்சவனே தலைவர் சொன்னார், மக்களை சந்திக்க வரேன் அப்படின்னு. மக்களை சந்திக்க வரேன் மதுரை மாநாடு முடிஞ்சு சொல்லும்போது எல்லா கட்சி தலைவர்கள் மாதிரி நம்மளும் ஒரு வண்டியை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் திருச்சி போகணும். யாருக்குமே தெரியாது நமக்கு இப்படி ஒரு கூட்டம் வருமா. திருச்சி ஏர்போர்ட்லேருந்து அந்த 7 கிலோமீட்டர் கடக்கிறதுக்குள்ள 6 மணி நேரம் முடங்கியது திருச்சி. எந்த தலைவருக்கு இது நடந்திருக்கு? எம்ஜிஆர்னு சொல்கிறாங்க, அப்போ நாங்கள் பிறக்கலை. ஒவ்வொரு சீனியர் லீடர்ஸும் சொல்கிறாங்க எம்ஜிஆர் இருக்கும்போது தான் இப்படி இருந்துச்சு, எம்ஜிஆர் இப்படி தான் இருக்கும்போது இருந்துச்சுன்னு. அடுத்து திருச்சி முடிஞ்சு அரியலூர் போனோம். அரியலூர் போகிறதுக்கே நைட் ஈவினிங் 4 மணி ஆயிடுச்சு. 4 மணிலேருந்து பெரம்பலூரில் இருந்த மக்கள் 7 மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, 70,000 பேர். அதில் முக்கியமாக பெண்களும் குழந்தைகளும். அப்போ எஸ்பி சொன்னார், சார் 1 மணி ஆயிடுச்சு சார், இப்போ வந்தால் ஏதாச்சும் அசம்பாவிதம் ஆயிடும் போதுன்னு. துடிக்கிறார் தலைவர், நமக்காக 7 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்களே, நம்ம போய் மூஞ்ச காமிச்சிட்டு வந்துடுவோமே. ஆனால் காவல்துறை அனுமதி இல்லை. வண்டியை லெஃப்டில் திரும்பிட்டு ஒரு கலங்கிய கண்ணோட பெரம்பலூர்லேருந்து கிளம்பினார். அவர் தான் எங்கள் தலைவர். உண்மையை சொல்லணும், அரசியல் பேச்சு இல்லை, உணர்ச்சியான உண்மையை சொல்லணும். அதை முடிஞ்சு அடுத்தது திருவாரூர் போனோம். திருச்சியிலேருந்து கிளம்பி நாகப்பட்டினம் போனோம். நாகப்பட்டினத்தில் அப்பயே சொன்னார், நாங்கள் என்ன கேட்குறோம், ஒரு நல்ல இடம், மக்கள் வரும்போது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு. என்ன மிரட்டணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு எப்படி பதில் கொடுக்குன்னு தெரியும். ஆனால் மக்களோட பாதுகாப்புக்கு நீங்கள் தான் பொறுப்பு. நாகப்பட்டினத்தில் பேசினார். அந்த பேச்சு இன்னைக்கும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அதை முடிஞ்சு திருவாரூர் வந்தார். 3 கிலோமீட்டருக்கு 3 மணி நேரம் ஆச்சு. உங்களுடைய தந்தை பிறந்த ஊர். பெரிய பெரிய கட்சி தலைவர்களே திருவாரூருக்குள்ள போக மாட்டாங்க. ஆனா இந்த 50 வருஷ வரலாற்றை உடைச்சாரு திருவாரூர்ல. என்ன பெரிய கட்சி கட்டமைப்பு. நீங்க பெரிய பெரிய அமைச்சர்கள் சொல்லக்கூடியவங்கலாம் என்ன பெரிய 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 இன்ஜினியரிங் காலேஜை கட்டிக்கிட்டு, பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜை கட்டிக்கிட்டு 1000 கோடி ரூபாய் பணம் வச்சிருந்த பெரிய கட்டமைப்பா? மக்கள் அந்த கட்டமைப்பை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நீங்க உங்க முதலமைச்சர் வரதா இருந்தா நைட்டே போயிட்டு மகளிர் சுய உதவிக்குள்ள வந்து 10,000 பேர் காசு கொடுத்து கூட்டிட்டு வருவீங்க. உங்க துணை முதலமைச்சர் வந்தாருன்னா, கோயம்புத்தூர்ல வந்தாருன்னா, போக்குவரத்து துறையில இருந்து பஸ்ஸை கூட்டிட்டு வந்து மக்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க. நாங்க மக்களை அப்படி கூட்டிட்டு வந்தோமா? எங்க தலைவரை பார்க்க வரல. தலைவர் இன்னைக்கு தமிழகத்திற்கு ஒரே நம்பிக்கை, அன்போட மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. அதை கூட உங்களுக்கு புரியல. ஏடிஜிபி சொல்றாரு, டேவிட்சன் சார், இல்லை அவங்க 10,000 பேர் தான் சொன்னாங்க. இப்ப மதி சார்கிட்ட கேட்டு பாருங்க, நிர்வாகிகள் 10,000 பேர் தான் சொல்ல முடியும் ஒரு கட்சி. மக்கள் எவ்வளவு பேர் வராங்கன்னு தெரியாது. உங்களுக்கு தெரியாது. திருவாரூர்ல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, நாகப்பட்டினத்துல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, திருச்சியில் எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, அரியலூர்ல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு உங்களுக்கு தெரியாது. தெரியலன்னா உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டு போங்க. அப்புறம் ஏன் முதலமைச்சரா இருக்கீங்க? மக்களோட பாதுகாப்புக்கு உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு தைரியம் இல்லைன்னா ஏன் ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க. இப்பயே நாங்க 41 உறவுகளை இழந்திருக்கோம். எங்களுக்கு தெரியும் அந்த வழி. எங்களோட குடும்பம் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர் மதி மேல தவறுன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்கீங்க? ஒரு இன்டெலிஜென்ஸ் எதுக்கு இருக்கு? ஆதவர்ஜனா சாப்பிட்டாரா தூங்குறாரா பாக்குறதுக்கா, இல்ல தலைவர் வீட்டு விட்டு வெளியே வந்தாரா பாக்குறதுக்கா இன்டெலிஜென்ஸ் இருக்கு? ஒட்டுமொத்த காவல்துறையும் செயல் இழந்திருக்கு இன்னைக்கு. அதுல ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் சொல்றாங்க, கரூர் வந்து மோசமான ஏரியான்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா? 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரம் தெரியும்டா உங்களுக்கு? யாருக்கிட்ட 30 நாள் அண்ணன் அமைதியா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? அந்த எண்ணத்துக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். நேத்து கோவை மாவட்டத்தில் நம்மளோட சகோதரி மிகப்பெரிய பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படும் பொழுது தவறு நடந்துச்சுன்னு எல்லாம் போராட்டம் பண்றாங்க. கோயம்புத்தூர்ல போராட்டம் பண்றாங்க. அதுக்கு உடனே திமுக ஆதரவாளர்கள், அந்த பொண்ணு ஏன் 11 மணிக்கு அங்க போச்சு? அறிவு இல்லையாடா திமுக காரங்களுக்குலாம்? அறிவு இல்லை? நீங்க எல்லாம் பெண் குழந்தைங்க பெற்றிருக்கீங்களா இல்லையா? உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? பெண்ணும் ஆணும் எங்க வேணாலும் போகணுங்கிற சுதந்திரம் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தலைவர் வந்த பிறகு மாத்து வர்றா. அந்த மாதிரி தான் திமுகவோட வாடகை வாய்கள் நமக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க. ஏன் கரூர் போனாங்க? திருட்டு பசங்களை பத்தி பேசாம நம்ம அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அரசியல் இது? உங்களோட கேவலமான வார்த்தைகள் பேச தெரியுமா? நீங்க தலைவர் அதுக்கான பயிற்சி எங்களுக்கு கொடுத்ததில்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. புது அரசியலை உருவாக்க வந்திருக்கும்.
ஊழல் குடும்பத்தை தூக்கி எறிய வந்திருக்கோம். எங்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுக்காதீங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் ஊழலை தவிர இன்னைக்கு எதுவுமே கிடையாது. என்ன எமோஷன்ஸ்! அன்னைக்கு அம்மா வந்திருக்காங்க, தலைவரோட அம்மா. 41 பேர் இறந்த பிறகு ஃபர்ஸ்ட் பெரிய குற்றச்சாட்டுகள். நம்ம வந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகளாம் சொல்லுவாங்கல்ல, 2 நாளில் கடந்துட்டு போயிருக்கலாம். அதை ஏன் 30 நாள் வரைக்கும் அமைதியாக இருக்கீங்க? என் உறவுகள், என் குடும்பம், எங்கள் அம்மா எங்கள் அக்கா செத்தா நான் 30 நாள் வீட்டை தாண்டா இருப்பேன். முட்டா பசங்களா?